வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என் அம்மாவோட ஸ்டைலில். ஸோ நிறைய பேருக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க கூட அம்மா இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்றப்போ நிறைய பேர் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எப்படி செய்கிறது அந்த மாதிரிலாம் கூட கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வெந்தயம் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 1 kg ரைஸில் தான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 kg ரைஸை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டை 4, கிராம்பு 6, அப்புறம் ஏலக்காய் 4 எடுத்துக்கிறோம். இதில் சொல்கிற எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா நம்ம 1 kg ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, பெரிய வெங்காயம் 1 நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தக்காளி ஒரு 150 கிராம் கிட்ட இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் வச்சிட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸோட மெயின் இன்க்ரீடியன்ட் வெந்தயம். ஸோ இது ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அதாவது 1 kg ரைஸ்க்கு 6 ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெந்தயமோட கலர் நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருந்தோம்ல, அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும், அது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இந்த ரெண்டையுமே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணால் போதும். இது நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அது எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதுவும் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளி ஓரளவு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேணாம், அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் வேணாம். ஓரளவு மீடியமாக நீங்கள் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 kg ரைஸ் நீங்கள் படியில் அளந்து பாருங்கள். ஸோ 1 படி அளவுக்கு வந்தது அப்படின்னா 2 படி தண்ணி ஊற்றணும். இல்லை 2 படி அளவு அரிசி வந்ததுன்னா 4 படி அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். அதை காட்டிலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ தண்ணி ஆட் பண்ணுறதுல கவனமாக யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு கரெக்டாக டேஸ்ட்டாக வரும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் டேஸ்ட்டுக்கு சால்ட் போட்டுக்கிறோம். கல்லுப்பு தான் போட்டோம். அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் ஊற்றுறோம். ஸோ நெய் எதுக்காகனா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தான். அம்மா பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை இந்த வெந்தயம் ரைஸாக இருக்கட்டும், இல்லை தக்காளி சாதமாக இருக்கட்டும், எது செஞ்சாலுமே இதில் நெய் ஆட் பண்ணிப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ரைஸ் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அந்த தண்ணியோடு நீங்கள் ஆட் பண்ணிடவே கூடாது. அந்த வெறும் ரைஸை மட்டும் அதிலிருந்து வடிகட்டி எடுத்து போடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுருப்போம் கரெக்டாக. பட் நீங்கள் இந்த தண்ணி அதோட ஆட் பண்ணும்போது சாப்பாடு ரொம்பவே குழஞ்சிரும். அதனால் நீங்கள் அந்த அரிசியை மட்டும் வடிகட்டி எடுத்து அதில் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னா ஓகே, இல்லை உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ஒன்றுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர அளவு விட்டால் போதும். ஸோ குக்கரை மூடி எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட வெந்தயம் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ இதை நம்ம அடியிலேருந்து எல்லாம் மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எதெல்லாம் வச்சுக்கிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா சட்னி,
தயிர் வெங்காயம் பச்சடி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இது எல்லாமே இதுக்கு வந்து செம்மையாக சூட் ஆகக்கூடியது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் சைடிஷாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை பாய்.